நீங்கள் இந்த தலைப்புக்கு கூப்பிட்டுக்கூடாது சார். வேற என்ன டாபிக் கூப்பிட்டுருக்கணும்? இந்த சம்மரில் பேரண்ட்ஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த தலைப்பை எங்களை கூப்பிட்டுருக்கணும் சார். தப்பாக கூப்பிட்டீங்க சார். நல்லது கேளுங்க சார். ஸ்கூல் டைமில் காலையில் 6 மணிக்கு எழுதி விடுவாங்க சார். சரி. ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிட்டு புக்கை படிச்சுட்டு விளையாட்டு தூங்கிடுவோம் சார். சரி. இதே சம்மர் ஹாலிடே வந்துச்சுன்னா அம்மா இது சாமான் தேய்ப்பாங்க. அது எடுத்துட்டு உள்ள அடங்கணும் சார். வீட்டை போயிடுவாங்க. அந்த தொடப்பை அங்கே இருந்தால் தேடி வேணும் சேர்த்து கொடுக்கணும் சார். அது தேடுறதுக்குள்ள எங்கெல்லாம் மூலையில சொல்லி வைப்பாங்க சார். மாசத்துக்கு 5000 ரூபாய்க்கு வீடு சாமான் வாங்குறாங்க சார். சரி. ஆனா இந்த பக்கத்து கடையில் வாங்குறத விட மாட்டுறாங்க சார். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ ஏன்டா கவலைப்படுற? சொல்றது கேளுங்க சார். பெண்ணி போயிட்டு கடுகு வாங்கினுவா, மஞ்சத்தூள் வாங்கினுவா, சீரகம் வாங்கினுவான்றாங்க. சரி. அவங்க கிட்ட வாங்கி அவங்க 3 மாடி வீடு கட்டாங்கன்னா இங்க ஓட்டு வீட்டுல உட்காந்துக்கிறோம். உனக்கு பிரச்சனைனா 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு உனக்கு கடுகு வாங்கிட்டு வா, மிளகு வாங்கிட்டு வா, மஞ்சப்பொடி வாங்கிட்டு வா, அனுப்புறது உனக்கு பிடிக்கல. ஆமா சார். நீ கடுகு வாங்கும்போது, மிளகு வாங்கும்போது, மஞ்சப்பொடி வாங்கும்போது 5 ரூபாய்க்கு நீ சாக்லேட் வாங்குறியா இல்லையா? வாங்குறோம் சார். அது சர்வீஸ் டாக்ஸ் தானே. சரியா போச்சுல சார். கமிஷன் இல்லாம அவன் போக மாட்டான். கேளுங்க, எனக்கு 5 ரூபா கொடுக்குறீங்களா, 10 ரூபா கொடுக்குறீங்களா, நான் போறேன். அதுல நான் வாங்கி சாப்பிடுவேன். கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு மிஸ் சேர்த்து வைப்பல. அது என்னங்க சார் எப்ப பார்த்தாலும் கையை கட்டியே பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப அடக்கம். ஆமா சார், அடக்கும் சார்.